வெல்கம் டு இடியம் அகாடமி. டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியோட கம்ப்ளீட் ரிவிஷன் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜி ரிவிஷன் சீரீஸா நம்ம போட்டிருக்கோம். வேற யாருன்னா பார்க்கலனா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அப்படியே ஒரு ஓவர்வியூ கம்ப்ளீட் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? முதல்லயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அப்படியே ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல மேம் இந்த கான்செப்ட் படிக்கவே இல்லைனாலும் கண்டிப்பா அப்படியே பாருங்க. இது கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பிவைக்யூ டாபிக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா நமக்கு பேப்பர் 1க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேப்பர் 2 கான்செப்ட்ஸ் இதுல இருக்கு. நான் சொல்றேன் எதெல்லாம் பேப்பர் 2க்கு தேவைன்றது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது கம்ப்ளீட் ரிவிஷன். வேற யாருன்னா டிஎன் டெட் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷன் சீரிஸ் இருக்கும். அதை இப்போ நம்ம ஒன் ஷார்ட் ரிவிஷனா இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பெடகாஜிங்கிறது நம்ம கண்டிப்பா முக்கியம். பெடகாஜினாலே இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு கண்டென்ட் கிளாஸ் டீச்சர் எப்படி கொண்டு போறாங்க அதுதான் பெடகாஜி. ஆக்சுவலா எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தான் நம்ம பெடகாஜின்னு சொல்றோம். நம்ம இதோடதும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பைடோஸ்ன்னு சொல்றோம். சைல்டு அகோகோஸ்னா லீடர் டு லீட் த சைல்டு. ஸோ இந்த பெடகாஜி இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்றோம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு டீச்சர் ஒரு கிரியேட்டிவா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கிளாஸை கொண்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பெடகாஜியோடது. சயின்டிஃபிக்கா இருக்கும், டைனமிக்கா இருக்கணும். மெயினா அந்தந்த கான்டெக்ட்னா அந்த இடத்துக்கு அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியதா இருக்கணும். லேர்னர் சென்டர்டா இருக்கிறது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமெண்ட்ஸ் ஆஃப் பெடகாஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு டீச்சர் கற்றல் நடக்கிறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுது? டீச்சர், லேர்னர், கண்டென்ட், மெத்தட் இது எல்லாமே தேவைப்படுது. மெயினா இப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அந்த கான்செப்ட், அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழ்நிலைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பெடகாஜிக்கல் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிளானிங் இருக்கணும், அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அசஸ்மெண்ட் இருக்கணும், ஃபீட்பேக். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் டீச்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பெடகாஜி பொறுத்த வரைக்கும் டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அந்த குழந்தை தான் படிச்சதை வச்சு நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ப்ரையர் நாலேஜோட எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கத்துக்கிறது தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் சொல்றோம். எக்ஸ்பீரியன்ஷியலுங்கிறது கையில ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த குழந்தை கத்துக்கிறது. கிரிட்டிக்கல்ன்றது ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற இடத்துல, இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது வாய்ஸ் அவுட் பண்ற இடத்துல கிரிட்டிக்கல் பெடகாஜி சொல்றோம். இது அந்த ஃபாலோ ஃப்ரையர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்தாலே இங்க ஜான் டூவி பேரு, ப்ராஜெக்ட்னு வந்தா கிறிஸ் பேட்ரிக் பேரு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் வந்தாலே இந்த வைஹாட்ஸ்கி, பியாஜே இவங்க பேர் மறக்கவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ், ஐசிடி பெடகாஜி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினை படிங்க, புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பெடகாஜி எஃபெக்டிவா இருக்கணும், எப்படி இருக்கணும்? அந்தந்த குழந்தையோட இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் புரிஞ்சு டீச்சரோட கொண்டு போகணும். கிரியேட்டிவா இருக்கணும், மோட்டிவேட்டடா இருக்கணும். ஓகேவா? ஸோ மாடர்ன் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் இப்ப என்னெல்லாம் நம்ம பண்றோம்? ஐசிடி வச்சு நம்ம என்னெல்லாம் பண்றோம்? அதுதான் இங்க இருக்கு. ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். ரிஃப்ளெக்டிவ்னாலே என்னன்னா ஒரு விஷயம் சரியான்றதை நம்ம சரி பார்த்து பண்றது ரிஃப்ளெக்டிவ். ஓகேவா? காம்படன்சினாலே உண்மையாவே அந்த குழந்தை அந்த திறன் வளர்ந்துச்சா? ஓகேவா? அதுதான். ஓகே. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்ன்றத ஃபிளிப் பண்ணி ஃபர்ஸ்ட் பசங்க போய் படிச்சுட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொஞ்சம் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு எப்பயுமே நம்ம எது நடத்தினாலும் சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் போகணும், நோன்ல இருந்து அன்னோன் போகணும். ஓகேவா? லேர்னிங் பை டூயிங் இருக்கணும், கண்டினியூஸ் ஃபீட்பேக் இருக்கணும். ஒரு அப்சர்வேஷன் இன் எஜுகேஷனல் பெடகாஜி பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோன்றது. நேச்சர் அப்சர்வ் பண்ணுவோம், இல்ல ஒரு டெஸ்ட் வச்சு அப்சர்வ் பண்றோம் இல்லையா? அதான் சொல்றது. நெக்ஸ்ட் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட். ஆப்டிடியூட்ன்றது குழந்தைக்கு எதை வச்சு டிசைட் ஆகுது? ஹெரிடிட்டியா கூட இருக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த திறன் இருக்கும் இல்லையா? அந்த பொட்டென்ஷியல் இருக்கும். அதுதான். சம்டைம்ஸ் அந்த என்வாயன்மெண்ட் சுத்தி இருக்கிறதுனால இதுக்கு வரலாம். ஸோ டீச்சர்ஸோட ரோல் எப்படி இருக்குன்றது இங்க இருக்குதுமா. ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க, மோட்டிவேட்டரா இருக்காங்க, இவாலுவேட்டரா இருக்காங்க. அதுதான். எஜுகேஷனல் சைக்காலஜி எதுக்கு தேவைப்படுது? அந்த குழந்தை இப்போ ஒரு சைக்காலஜி தெரிஞ்சாதான் அந்த குழந்தைகிட்ட கரெக்டா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு போக முடியும். எந்த கற்றல் கரெக்டா கொண்டு போய் சேரும் இல்லையா? அதுக்கு டீச்சருக்கு சில சைக்காலஜி பேசிஸ் தெரியணும். அதுதான் அங்க சொல்றது. இந்த ஸ்ட்ரக்சரலிசம் இது ஒரு தடவை பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரக்சரலிசம் வந்தாலே ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்ட் ஃபவுண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனலிசம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது? இது வில்லியம் ஜேம்ஸ் டூயி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட் எப்படிலாம் கிளாஸஸ் பண்ணலான்றது தான். இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே என்னன்னா, ஒரு கன்டென்ட்ட எப்படி கிளாஸ்ல கொண்டு போறாங்கன்றது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இது எப்படி டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், கோஆப்பரேட்டிவ் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இன்குவைரி பேஸ்டு லேர்னிங், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம், ஆடி மாடல். ஆடி மாடல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வரும் நம்ம. ஓகே. இது கேக்னியோட 9 ஈவன்ட்ஸ். இதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்தாலே ஜான் டூவி பேர் மறக்காதீங்க. கோல்ப் கோல்பு 4 ஒரு 4 சைக்கிள்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, கான்செப்ட் ஃபார்ம் ஆகும், அதை ஆக்ஷன் பண்றது. அதை தான் நம்ம கோல்பு சொல்லுவோம். கோல்பு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் 5V மாடல். இப்போ லெசன் பிளான்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறோம்? 5V மாடல்ல எழுதுறது. எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், இவாலுவேட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு இந்த ஃபிளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது எப்படி கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ்ல டீச்சர் என்ன பண்றாங்க? அவங்களோட டாக் நிறைய இருக்கா? இல்ல பசங்க கூட இன்ட்ராக்ஷன் இருக்கா? அந்த ஒரு கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் பார்க்கறது ஃபிளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். இதுல எல்லாமே வெர்பல் இருக்கிறத அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. இது எந்த இதுல இருக்குன்னா 10x10 மேட்ரிக்ஸ் சைக்கிள். 10x10ன்னு இருக்கும். ஓகேவா? அதுல அவங்க மார்க் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் இந்த வாட்டி பிஒய்க்யூல கேட்டது. ஃபர்ஸ்ட் 7ல நிறைய அவங்க இந்த மாதிரி அவங்க மார்க் போட்டுட்டே வருவாங்க. டாலி மார்க்ஸ். ஸோ அது முதல் 7ல வந்தா டீச்சர்ஸோட ரோல் அங்க ரொம்ப இருக்கு. 2 8, 9ல வந்தா பியூப்பிள்ஸோட இன்டராக்ஷனும் ஜாஸ்தி இருக்கு. இங்க கடைசியா 10த்ல வந்துச்சுன்னா சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன். இது பிஒய்க்யூல வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7 டீச்சர் டாக், செகண்ட் 2 பியூப்பிள் டாக், அதுக்கப்புறம் 1 சைலன்ஸ். ஓகேவா? இப்போ ஃபேசஸ் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணும்? ப்ரீஆக்டிவ், இன்டராக்டிவ். ப்ரீஆக்டிவ்னா முன்னாடி, இன்டராக்டிவ்னா அந்த ப்ராசஸ், போஸ்ட் ஆக்டிவ்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இது சொன்னது டொனால்ட் ஸ்டோன். மெயின் கான்ட்ரிபியூட்டர் இது. நெக்ஸ்ட் பெடகாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். இத பொறுத்த வரைக்கும் எது குடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காம்பட்டன்சி பேஸ்ட் அசஸ்மென்ட் வந்தாலே, அந்த குழந்தைக்கு உண்மையாலுமே அந்த காம்பட்டன்சி வளர்ந்துச்சா? அது கத்துக்கிட்டா தான் அது நெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அது அந்த ப்ரொஃபிஷியன்சி வளர்ந்துச்சான்னு பார்க்கறது காம்பட்டன்சி பேஸ்ட். அதே மாரி அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்தா இந்த கற்றல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுல என்ன வருது? அந்த அவுட்கம் இது வரணும். அத பேஸ் பண்ணி நம்மளோட நோக்கம். அத செட் பண்றது. அந்த லேர்னிங் அவுட்கத்த வச்சு அப்ஜெக்டிவ் செட் பண்றது. நம்ம அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம சொல்றோம். அத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பெடகாஜிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவோம்? ஒரு டாபிக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அந்த டாபிக்க ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டு, அதுக்கு தேவையான டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்றது. ஓகே. ஸோ ஆட்டிட்யூட் ஃபார்மேஷன். இது நம்ம அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படிக்கும்போது புரியுது. ஆட்டிட்யூட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் பிஹேவியரிசம். ஓகேவா? பிஹேவியரல் குழந்தைங்கள நம்ம என்ன பண்றது அதுல. தென் லேர்னிங் ரிசோர்ஸஸ் அண்ட் கிளாஸ் ரூம் டிசைன் எப்படி இருக்கணும்? ஓகே. லேர்னிங் ரிசோர்ஸஸ்ங்கிறது குழந்தை எப்படிலாம் கத்துக்குது? பீப்பிள் கிட்ட இருந்து கத்துக்கும், பிளேஸ்ல கத்துக்கும், மெட்டீரியல், மீடியா, டிஜிட்டல் டூல்ஸ் எதுல வேணா அந்த குழந்தைக்கு ரிசோர்ஸ் கிடைக்குது. ஒரு விஷயம் கத்துக்குது இல்லையா? ஓகே. ஸோ கிளாஸ் ரூம் டிசைன் எப்படி இருக்கணும்னு சொன்னது மார்க்ஸ். எட்டல்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் எப்படி இருக்கணும்? ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் கொண்டு வரதா இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த க்ரோ அண்ட் க்ரோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங் இஸ் அக்வசிஷன் ஆஃப் ஹேபிட்ஸ், நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு இது வேணும். ஓகே. நெக்ஸ்ட் பிரிமேட் பிரின்சிபல். இது ஒரு பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. பிரிமேட் பிரின்சிபல்னா என்னன்னா, எப்பயுமே அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இருந்தாலும் வேற ஒண்ணுத்துக்கு வந்து நம்ம நெறைய இப்போ டீச்சர் வந்து அந்த குழந்தைக்கு வரையறது தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த மேத்ஸ் சம் போட்டா தான் டீச்சர் நெறைய அந்த குழந்தைக்கு ஸ்டார் குடுக்குறாங்கன்னா, அதுல அந்த இன்ட்ரெஸ்ட்ட காட்டுது இல்லையா? அததான் பிரிமேட் பிரின்சிபல் சொல்லுவோம். ஓகே. ஸோ நேச்சர் அண்ட் லேர்னிங் எப்படி இருக்கணும்? லேர்னிங் எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும். எப்பயுமே இப்போ நம்ம இன்டராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் லேர்னிங். அதே மாதிரி இப்ப பிஒய்க்யூல கேட்டது ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட்ங்கிறது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இதுவும் ஒரு விதத்துல இங்க வரா மாதிரி தான். அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல நம்ம நெறைய அந்த குழந்தைக்கு ரிவார்ட் குடுக்கும்போது என்ன ஆகுது? டூ மச் எக்ஸ்டர்னல் ரிவார்ட் மே ரெடியூஸ் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதுக்குள்ள வேற ஒண்ணுத்துல தான் ஆர்வம் இருக்கும். ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட்னு அர்த்தம் அது. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குன்னு இருக்கு. வெர்பல், மோட்டார், கான்செப்ட், டிஸ்கிரிமினேஷன், ப்ராப்ளம் சால்விங், அப்சர்வேஷன் இதெல்லாம் அந்தந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். எப்படி அந்த குழந்தை கத்துக்கிறதுன்றது டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது தியரிஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம சொல்றோம். இதுல பிஹேவியரிஸ்ட் தியரிய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் கண்டிஷனிங் இருக்கு. இது இவான் பாவ்லோது. ஸோ டாக் வெல் ஃபுட்.
ஓகேவா? அந்த இது வரும் இல்லையா? அத பார்த்துக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கண்டிஷன் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். ஓகேவா? கண்டிஷனிங்னாலே என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி பழக பழக அது பழகிடும் இல்லையா? அததான் கண்டிஷனிங் நம்ம சொல்றோம். சில விஷயம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம 2த்த ஒண்ணு பண்றோம். ஒண்ணு பண்ணி அத வந்து கண்டிஷன் பண்றோம் நம்ம. அதுதான் கண்டிஷனிங். இது அசோசியேஷன். இந்த வார்த்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்தா இவான் பாவ்லோ ஞாபகம் வச்சுக்கணும். அசோசியேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் வந்தா தாண்டைக் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் மொத்தம் 8 லா இருக்கு. மெயின் வந்து 3 லா. அப்புறம் 5 லா வந்து இவரோட சபார்டினேட் லாஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? லா ஆஃப் ரெடினஸ், எக்ஸர்சைஸ், எஃபெக்ட்ன்னு சொல்றோம். அடுத்தது ஓப்ரன் கண்டிஷனிங். இது யாரு? பிஎஃப் ஸ்கின்னர். இத மறக்காதீங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து இவான் பாவ்லோ. ஆப்ரன் கண்டிஷனிங் யாரு? பிஎஃப் ஸ்கின்னர். இவரது வந்து என்னன்னா ரிவார்ட்ஸ், கிடைக்கிற ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்டோட கான்சிக்வன்சஸ்ல தான் பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு இவர் சொல்றாரு. இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தனக்கே இருக்கிறது. செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு வெளியில இருந்து கிடைக்கிறது. ஸோ அந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. டீச்சர் ஒரு விஷயம் வந்து வேணான்னு எடுக்கிறாங்கன்னா ஏதோ நல்லதுக்காக தான் இருக்கும். அதுதாங்க. இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிக்ஸட் இன்டர்வல், வேரியபிள் ரேஷியோ, வேரியபிள் இன்டர்வல். இது கரெக்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் இன்டர்வல்னா இந்த டைமுக்கு அப்புறம் தான் ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. வேரியபிள்னா எப்ப வேணா வரும். அதுதான் வேரியபிள். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதுல. நெக்ஸ்ட் டிரைவ் ரிடக்ஷன், அல் டிரைவ் ரிடக்ஷன். ஒரு டிரைவ் நமக்குள்ள இது வேணும்னா நமக்குன்னு ஒரு டிரைவ். அதுதான் டிரைவ்னு சொல்றோம். தேவைக்கு ஏற்படும் போது தான் நம்ம அதை நோக்கி போறோம். அதுதான் டிரைவ். நெக்ஸ்ட் இன்சைட் லேர்னிங் தியரி. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கோலரோட தியரி. ஓகே, கெஸ்டால்ட் அவரு. ஓகேவா? கோலர் அவர் ஒருத்தவர் கெஸ்டால்ட். எதையுமே முழுசா படிக்கிறது நல்லதுங்கிறது. ஓகே, கெஸ்டால்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைட் வந்தாலே ஆஹா மூமெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆஹா மூமெண்ட்னா ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு ஒரு ஆன்சர் வருது இல்லையா? அதான் ஆஹா மூமெண்ட். ஸோ இன்சைட் வந்தா கோலர், ஆஹா மூமெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் காக்னேட்டிவ் மேப்னு வந்தாலே இங்க டோல்மெண்ட். ஓகேவா? நம்ம மைண்ட்ல வந்து சில விஷயம் நம்ம மைண்ட்ல அப்படியே மேப்பா ஸ்டோர் ஆயிருக்கும். டைரக்ஷன்ஸ் எல்லாம். அதுதான் டோல்மேன் சொல்றோம். காக்னேட்டிவ் மேப் தியரி. அப்புறம் காக்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிசம். இது ஜீன் பியாஜே சொல்றது. கன்ஸ்ட்ரக்டிவிசம் எப்படி அந்த குழந்தை மைண்ட் ஒவ்வொரு விஷயம் ஸ்டோர் பண்ணி புதுசா கத்துக்கிறது. ஸ்கீமா, அடாப்டேஷன், அசிமிலேஷன், ஈக்குலிபிரேஷன். இந்த 4 இருக்கும். இது 4ம் ஜீன் பியாஜே சொன்னது. ஸ்கீமானாலே ஒவ்வொரு விஷயம் எப்படி அந்த பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ டிஸ்கவரி லேர்னிங்ன்ற வேர்ட் வந்தாலே ப்ரூனர்து மறக்கவே கூடாது. ஸ்பைரல் கரிக்குலம் அவரது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பைரல் கரிக்குலம்னா எப்படி வந்து ஒரே கான்செப்ட் வந்து ரிப்பீட்டடா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மூவ் ஆறது. அப்புறம் எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் இந்த மாதிரி போகும். அந்த குழந்தை எப்படி வந்து இது எப்படின்னா ஆக்சுவலா கான்கிரீட்ல இருந்து அப்டிராக்டுக்கு எப்படி அந்த லேர்னிங் திரும்ப அழகா சேஞ்ச் ஆகுது. அதுதான் எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். ஓகேவா? எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இது மறக்கவே மறக்காதீங்க. எனாக்டிவா கையில பண்றது. ஐகானிக்னா சில பிக்சர்ஸ பார்க்கறது. இப்ப சிம்பிள்ஸ பார்க்கும்போது குழந்தைக்கு புரியும். அத மாரி புரிஞ்சு கத்துக்கிறது சிம்பிள்ஸ்லயே. ஓகே. அடுத்தது ஹியூமானிஸ்டிக் தியரி வந்தாலே இங்க செல்ஃப் குரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் ஹியூமானிஸ்டிக் தியரியில வரும். அப்ரஹாம் மாஸ்லோ ஞாபகம் வச்சுக்கணும். இவர் ஒரிஜினல் ஆக்சுவலா 5 லெவல்ஸ் இருக்கும். அடிப்படை தேவை. இது ட்ரையாங்குலர்ல இருக்கும். இதெல்லாம் பிசியாலஜிக்கல், சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மேல இருக்கும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 8 லெவல் மாறும். ஓகேவா? காக்னிட்டிவ், ஏஸ்தெட்டிக், டிரான்செண்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேஷன் தியரி. இது கார்ல் ராஜர்ஸ் நமக்கு இருக்கு. இவரும் அதே தான் சொல்றாரு. லேர்னிங் எப்படி லேர்னிங் வந்து இதுல இந்த இடத்துல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கவுன்சிலிங் நம்ம ஒண்ணு படிப்போம். கவுன்சிலிங் படிக்கும் போது அங்க வந்து அவங்க பேசுறவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சோசியல் லேர்னிங் தியரிய பொறுத்தவரைக்கும் ஆல்பர்ட் பந்தூரா அப்சர்வேஷனல் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஒருத்தவங்கள பார்த்தே குழந்தை கத்துக்குது. அதான் அப்சர்வேஷனல் லேர்னிங். ஓகே. இதான் அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். இந்த விசேரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அப்படிலாம் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சா குழந்தை வந்து அது பண்றத கம்மி பண்ணிடுது. அப்புறம் மீனிங்ஃபுல் லேர்னிங் தியரின்னு வந்தா டேவிட் ஆஸ்பெல்லோட தியரி. ஓகே. எப்பயும் ப்ரையர் லேர்னிங்கோட கத்துக்கணும்னு சொல்றாரு அவரு. ஸோ இது ஜான் டூவியோட எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தியரி. கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஜான் டூவி இது வந்தாலே மறக்காதீங்க. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறது. ஓகே.
ஸோ இது எல்லாமே அதுக்கு. அடுத்தது இதுதான் இங்க இருக்கு. பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஹியூமனிசம், சோசியல் லேர்னிங். 5ம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம கத்துக்கிட்டது நமக்கு ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. நம்ம கத்துக்கிட்டது நமக்கு இன்ஃபரன்ஸா இருக்குது. ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர் யூஸே ஆவல. ஓகேவா? லேட்டரல் ட்ரான்ஸ்ஃபர்னா இது வேற இடத்துல எனக்கு யூஸ் ஆகுது. அப்ளையிங் சயின்ஸ் டூ மேத்ஸ் ப்ராப்ளம். சேம் லெவல் நாலேட்ஜ் என்னால வேற சப்ஜெக்ட்க்கு யூஸ் ஆகுறது லேட்டரல்னு சொல்லுவோம். வெர்டிகல்னா லோவர்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போறது. ஓகே. பிலேட்ரல்னா இங்க பண்றது இன்னொரு ஹேண்ட்ல யூஸ் பண்ணு. ரைட்டிங் வித் லெஃப்ட் ஆஃப்டர் ரைட். அந்த மாரி யூஸ் ஆகும். பிலேட்ரல் சொல்லுவோம். இது இது வந்து கேட்டிருந்தாங்க ஒரு தடவ. ஓகேவா? அடுத்தது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பைலேட்ரல். எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்தா எழுதிடலாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ அல்லுன்னு வந்தால டிரைவ் ரிடக்ஷன் தியரி, மாஸ்லோ வந்தா ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி, டேவிட் மெக்லெனண்ட் வந்தால நீட் அச்சீவ்மென்ட் தியரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜான் எட்கின்சன், பிஎஃப் ஸ்கின்னர்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் தியரி. ஓகே. ஸோ லேர்னிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கோ வார்க்குன்னு வந்தாலே விஷுவல், ஆடிட்டரி, ரீட் ஆர் ரைட், கினஸ்தெடிக். டைப் ஆஃப் லேர்னர்ஸ்ன்றது இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது எப்படி அவங்க படிப்பாங்கன்றது தான். சில பேர் ஆராய்ஞ்சு படிப்பாங்க. மேலோட்ட படிக்கிறவங்க சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்டிவ் லேர்னர் ஆக்டிவா படிப்பாங்க. ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ் சொல்றது ரைட்டான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு சொல்றவங்க. ஓகேவா? ஸோ இது. ஓகேவா? இதெல்லாம் குளோபல்னா என்னது? எல்லாத்தையும் பிக் பிக்சரா படிக்கிறவங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கிறவங்க. அந்த கொஸ்டின பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதே மாரி வேரியபிள்ஸ்ங்கிறது டீச்சர், லேர்னர், கன்டென்ட். ஓகே. கன்டென்ட்ங்கிறது இன்டர்வீனிங் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா சேஞ்ச், காசுன்னு அர்த்தம். டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எஃபெக்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரிசர்ச்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். ஓகே. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாரி டிபெண்டன்ட் வேரியபிள் அங்க சேஞ்சஸ் ஏற்படும். அப்புறம் லேர்னிங் கர்வ், எர்மன் எபிங்கஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. லேர்னிங் கர்வ் பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க. பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்? ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், ரேப்பிடா இம்ப்ரூவ் ஆகும். நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆகும், பிளாட்டியூ அப்படியே நின்னுடும். எஸ் ஷேப்டு தான் இருக்கிறதுலே நல்ல கர்வ். ஸ்லோ இருக்கும், ரேப்பிடா இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டடியா இருக்கும், பிளாட்டியூவா இருக்கும். ஸோ எஸ் ஷேப்டு கர்வ் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் டெவலப்மென்ட் எப்படி நடக்குது? இங்க அந்த எல்ஏடி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ். விகாட்ஸ்கி வந்தான்னா சோசியல் இன்டராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு லாங்குவேஜ்க்கு. இந்த காமன் ஸ்பீச் டிஃபெக்ட்ஸ் இதுவும் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லிஸ்பிங்ன்றது கேட்டிருந்தாங்க. எஸ் வந்து ஜெட்ன்னு மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாமரிங், ஃப்ளட்டரிங், ஆர்டிகுலேஷன், மியூட்டிசம், ரெஃப்யூசர் ஆர் இன்னெபிலிட்டி டு ஸ்பீக். இந்த டெல்லார்ஸ் ரிப்போர்ட் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. லேர்னிங்னா த ட்ரெஷர் வித்தின். லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லிவ் டுகெதர், லேர்னிங் டு பி. ஓகே. இது 4 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம சொல்றோம் இத. ஸோ இது எல்லாமே சோஷியலைசேஷன் பத்தி. சோஷியலைசேஷன் எல்லாரோடும் எப்படி கத்துக்கிறோம்? மத்தவங்களோட நம்ம இணங்கி இருக்கிறதுக்கு எப்படி கத்துக்கிறோம்? யாரெல்லாம் அதுக்கு ஏஜென்சிஸ்? ஃபேமிலி, ஸ்கூல், பியர்ஸ், கம்யூனிட்டி, மீடியா. இது மூலியமா பசங்க கத்துக்குது. ஈவன் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுது? குழந்தைங்க நெறைய கொலாபரேட்டிவ் லேர்னிங்லாம் குடுக்க நெறைய சோஷியல் திங்ஸ் கத்துக்குது குழந்தைங்க அது. ஓகே. ஸோ கீ தியரீஸ் இதுல எமைல் டர்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷனும் சோஷியலைசேஷன் ஆஃப் த யங்ன்னு சொல்றது. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. ஓகே. சோஷியலைசேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் மெமரிய பொறுத்தவரைக்கும் எப்படி மெமரி நமக்கு ஸ்டோர் ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்ம என்கோட் பண்றோம். என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸ்டோரேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் தேவைப்படும்போது ரிட்ரீவல் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் மெமரிங்கிறது சென்சரி மெமரி, ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம் மெமரி. 3 மெமரி ஞாபகம் வச்சுக்கணும். லாங் டெர்ம் மெமரியோட டிவிஷன்ஸ் தான் எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரின்னு சொல்றோம். இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரிங்கிறது நம்ம யோசிச்சா நமக்கு ஞாபகம் வரும். லாங் டெர்ம் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரிங்கிறது டக்குன்னு ஞாபகம் வரும். சில விஷயம் யோசிக்காமயே. அதுல தான் எபிசோடிக் சிமென்டிக்ன்றது. இது ப்ரொசீஜரல் ஸ்கிம்மிங்ன்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஃபர்கெட்டிங் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிங்கஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் இவ்ளோ ஓகே. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி அந்த ரிட்டென்ஷன் நமக்கு இருக்குன்றது ரிட்டென்ஷனோட பெர்சன்டேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல சொன்ன தியரிஸ் இங்க இருக்கு. ஓகே. ஸோ கான்செப்ட்ஸ்ங்கிறது இது கொஞ்சம் நமக்கு பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இதுலயும் கனெக்டட் டாபிக்ஸ் நமக்கு இருக்கிறதுனால பேப்பர் 2 தெரிஞ்சுக்கிறது நல்லது. கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல்னு ஒண்ணு இருக்குது. இப்ப நெறைய டீச்சர்ஸ் வந்து நெறைய சென்டென்ஸ் குடுப்பாங்க. எஸ் ஆர் நோ சென்டென்ஸ். இதுலருந்து குழந்தைங்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கும். அதுதான் கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல். 3 ஏஸ் ஆஃப் பேரண்டிங் இது ஒரு பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். இதுதான் 3 ஏஸ் ஆஃப் பேரண்டிங் நம்ம சொல்றோம். ஓகே.
நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங்க பொறுத்தவரைக்கும் அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஐ வாண்ட்ஸ் அண்ட் ஐ கண்ட்ரோல் இருக்கும். குழந்தைங்க கான்ஃபிடென்ட், ரெஸ்பான்சிபிளா வளருவாங்க. அத்தாரிட்டேரியனா இருந்தா ரொம்ப பசங்க வந்து டிபெண்டன்ட்டா ஆங்ஷியஸா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப லோ வார்ம்த் பிளஸ் ஐ கண்ட்ரோல் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அத்தாரிட்டேரியனா இருக்கக்கூடாது. அத்தாரிட்டேட்டிவ் இருக்கணும். பெர்மிசிவ்னா ஐ வார்ம்த் பிளஸ் லோ கண்ட்ரோல் அந்த மாரி இருந்தா சரியா இருக்காது. பெர்மிசிவ்னா ரொம்ப விடுறது குழந்தைக்கு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்றது ஒரு டாஸ்க்ல. சஸ்டெயின்னா ரொம்ப நேரம் நீடித்து லாங் டைமா குடுக்குறது. செலக்டிவ் அட்டென்ஷன் செலக்டடா பண்ணிக்கிறது. அடுத்தது கான்சன்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் ஒண்ணுத்துலயே நம்ம ஃபோக்கஸ் பண்றத நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இது பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், அக்ரஷன் தியரி. எப்ப வந்து அக்ரஷன் நமக்கு உருவாகுது? நம்ம நினைச்சது ஒண்ணு கிடைக்காது. கோல் டைரக்டட் பிஹேவியர் பிளாக் ஆகும்போது கிடைக்கிறது. கான்ஃப்ளிக்ட் பத்தி இது எல்லாமே நமக்கு எமோஷன்ஸ பத்தின கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்ரோச் டு அப்ரோச் இதெல்லாம். ஓகேவா? அவாய்டன்ஸ் டு அப்ரோச் இதெல்லாம் இந்த கான்ஃப்ளிக்ட்ல வர ஒரு பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது நமக்கு பேப்பர் 1க்கும் இருக்கு, பேப்பர் 2க்கும் இருக்கு. இதுல குரோத்ங்கிறது குவான்டிடேட்டிவா இருக்கும், டெவலப்மெண்ட்ங்கிறது குவாலிட்டேட்டிவா இருக்கும். இல்ல இந்த செப்பலோகார்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எட் டு டூ ப்ராக்சிமோ டிஸ்டல் சென்டர் டு பெரிஃபெரி சென்டர்ல இருந்து வளருது. சரி ஓகே. இண்டிவிஜுவல் வேரியேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியானது இருக்கும். ஓகே. ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட் 2 to 6 இயர்ஸ், லேட்டர் சைல்ட்ஹுட் வந்து 6 to 11 இயர்ஸ் நம்ம சொல்றோம். இதுதான் நமக்கு பேப்பர் 1 கான்சன்ட்ரேட் பண்றது பூரா. அந்த சமயத்துல குழந்தை எப்படி இருக்கும்? லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். பியர் ரிலேஷன், ஸ்கூல் அட்ஜஸ்ட்மென்ட் வளரும். அடாலசன்ட் ஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் 11 to 18 இயர்ஸ்ல பியூபர்ட்டி, ஐடென்டிட்டி, எமோஷன்ஸ், மெச்சூரிட்டில குழந்தைக்கு வளர ஸ்டார்ட் ஆகுது. இதுல நமக்கு தெரியறது பிசிக்கல், மோட்டார் ஸ்கில்ஸ், காக்னிட்டிவ் பத்தி, லாங்குவேஜ் இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கிராஸ் ஸ்கில்ஸ்னா பெரிய மசில்ஸ் யூஸ் பண்றது. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா கிரிப் பண்ணி ஃபிங்கர் வச்சு எழுதுறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குழந்தை க்ரோ ஆகுதுன்றது இருக்கு. இமோஷனல், சோசியல், மாரல். ஓகேவா? சோ எ எல் நீங்க பேப்பர் 1 எழுதினாலும், பேப்பர் 2 எழுதலனாலும் சில தியரீஸ் கண்டிப்பா படிச்சு தான் ஆவணும். அதெல்லாம் படிக்கணும். ஓகே. நான் சொல்றேன் இப்ப நான். நியூரான்ஸ் என்ன? மைலின் ஷீத் என்ன? அட்ரினலின், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாம்ல பிஒய்க்யூஸ்ல கேட்ட சில டாபிக்ஸ் இது எல்லாமே. ரெட்டினிசம், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன? உடனே வரும் குழந்தைக்கு அது. ஓகேவா? அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது சைல்ட்ஹுட் ஃபியர்ஸ பத்தினும் ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. எப்படிலாம் எதெல்லாம் நம்ம ஃபோபியோஸ்ன்னு சொல்றோம். ஆக்ரோஃபோபியானா ஹைட்டு அதெல்லாம். ஓகே. இந்த பத்தின படிச்சாலும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இத நீங்க. அடுத்தது இது ஹெரிடிட்டி அண்ட் டெவலப்மென்ட் என்வாயன்மென்ட் எப்படி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெரிடிட்டினாலே நம்ம இன்பார்ன் ஜெனடிக். நேச்சர் நம்ம சரவுண்டிங்ஸ் எப்படி அந்த குரோத் அண்ட் டெவலப்மென்ட்க்கு ஹெல்ப் பண்றதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இதுல இருக்குது காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் தியரி, ஜீன் பியாஜே. இவரது மொத்தம் 4 டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கு. எஸ்பிசிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்சரி மோட்டர், ப்ரீ ஆப்பரேஷன், கான்ஃப்ளிக்ட், ஃபார்மிங். ஓகே. அடுத்து சோசியோ கல்ச்சுரல் தியரிய பொறுத்தவரைக்கும் லீவ் விஹாட்ஸ்கியோட தியரி, இல்ல ZPD, ஸ்கேஃபோல்டிங் அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சைக்கோ சோசியல் தியரிய பொறுத்தவரைக்கும் எரிக்சனோட தியரி மொத்தம் 8 ஸ்டேஜஸ் இருக்கு. நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு கான்ஃப்ளிக்ட் வரும். அது ரொம்ப ஞாபகம் இருக்கணும். மாரல் டெவலப்மென்ட் தியரிய பொறுத்தவரைக்கும் கோல்பர்கோட தியரி, மாரல் ரீசனிங் மொத்தம் 3 லெவல் 6 ஸ்டேஜஸ்ல எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லுவாரு. சைக்கோ செக்சுவல் தியரிய பொறுத்தவரைக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஓகேவா? இது நமக்கு இருக்கு. நம்ம பேப்பர் 2 சாப்டர்ல இருக்கிறது இதெல்லாம். டெவலப்மெண்டல் டாஸ்க் தியரி ராபர்ட் ஜே ஆவிகஸ்ட் எப்படி சொல்றாரு? எப்படி வந்து அந்த லேர்னிங் ஸ்டேஜஸ் நடக்குதுன்னு. அப்புறம் சோசியல் லேர்னிங் தியரி ஆல்பர்ட் பந்தரோட அப்சர்வேஷன் தியரி, இக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி, அந்த ப்ரோஃபன் பிரெனர் தியரி எப்படி ஒரு 5 லேயரா அந்த குழந்தையோட டெவலப்மென்ட்க்கு உதவுது. அது சம்டைம்ஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஒண்ணு டைரக்ட் இன்டராக்ஷன்னால இருக்கும். இல்ல இன்டைரக்ட்டால அந்த குழந்தையோட டெவலப்மென்ட்ட பாதிக்கும். அதான் மைக்ரோ, மீசோ, எக்ஸோ, மேக்ரோ, குரோனோங்கிறோம். குரோனோங்கிறது டைம். மைக்ரோ டைரக்ட்டா அந்த குழந்தை இன்டராக்ட் ஆகுது. மீசோங்கிறது இந்த 2 மைக்ரோக்குள்ள இருக்க இன்டராக்ஷன் மீசோல இருக்கும். எக்ஸோ வந்து இன்டைரக்ட்டா அந்த குழந்தையோட டெவலப்மென்ட்ட பாதிக்கிறது. மேக்ரோங்கிறது ஒரு கவர்ன்மென்ட் அந்த மாரி கவர்ன்மென்ட் திங்ஸ் பெரிய லெவல் அந்த குழந்தைய பாதிக்கிறது. அது எல்லாமே. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் குரோத் அண்ட் டெவலப்மென்ட். இது ரிலேட்டட் கொஸ்டின் வந்தா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மெக்டோஹால்ஸ் சீக்வென்ஸ் ஆஃப் பிஹேவியர். இது காக்னிஷன், அஃபெக்ஷன், கொனேஷன் அந்த மாரி ஃபர்ஸ்ட் நோயிங் தெரிஞ்சுக்கிறது, ஃபீல் பண்றது, அதுக்கு ஏத்தப்ப ஆக்டிங் பண்றது. ஓகே. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது. ஓகே. ஸோ இது பினாமினாலஜினா என்னன்னா ஸ்டடி ஆஃப் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். பிசியாலஜினா ஸ்டடி ஆஃப் பாடி ஃபங்ஷன். இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஒரு பிஒய்க்யூல.
நெக்ஸ்ட் செல்ஃப் கான்செப்ட்னா என்னன்னா ஒன்ஸ் ஓன் பிக்சர் ஆஃப் ஒன் செல்ஃப் நம்ம செல்ஃப் கான்செப்ட்னு சொல்றோம். இந்த கொஸ்டின் பிஒய்க்யூல வந்திருக்கு. எம் ரொஸ்டாகி இன்வென்ட்ரி. இந்த இன்வென்ட்ரி இது ஒரு டூல். இதை வச்சு அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்து சிடபிள்யூஎஸ்எல்ங்கிறது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஓகேவா, அந்த குழந்தைங்க என்னெல்லாம் இருக்கு இப்போ ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, இது எல்லாமே அந்த நியூரோ டெவலப்மெண்டல்னா இது எல்லாமே. பிஹேவியரல் இமோஷனல் டிஸார்டர்னா ஆங்ஸைட்டி, இது எல்லாம். அடுத்து பிசிக்கல் டிசபிலிட்டினா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, செரிபிரல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, சென்சரி டிசபிலிட்டி. ஓகேவா, அப்புறம் கம்யூனிகேஷன் டிஸார்டர்னா ஸ்பீச் டிஸார்டர், லாங்குவேஜ் டிஸார்டர், எல்லாமே அந்தந்த அதை படிக்கும் போது புரியும் இது எந்த டிசபிலிட்டியை சேர்ந்திருக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா, அதெல்லாமே அவங்க சில்ட்ரன் ஸ்பெஷல் நீட்ஸ்ல சேரும். ஓகே, அவங்களுக்கு கொடுக்குற அசிஸ்டிவ் அண்ட் அடாப்டிவ் டிவைசஸ்னா இதெல்லாம் இருந்தாலும் அந்த குழந்தைங்க இந்த லைஃப் கொஞ்சம் லீட் பண்ண முடியும். சிஸ்டம் அண்ட் அடாப்டிவ் டிவைஸ் அவங்கவுங்களுக்கு ஏற்ற குறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறது அடாப்டிவ் டிவைசஸ். அது விஷுவல், இயரிங், ஸ்பீச், பிசிக்கல் லேர்னிங், ஆட்டிசம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஐஇபி. நெக்ஸ்ட் நமக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான். அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் செட் பண்றது. யூடிஎல்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்னா எப்படி வேணா எல்லா மாதிரியும் குழந்தை எல்லா டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ரெப்ரசன்டேஷன், என்கேஜ்மெண்ட், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், இந்த மூணு வே. ஓகேவா, ரெப்ரசன்டேஷன், என்கேஜ்மெண்ட், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, மல்டிபிள் ஃபார்மேட்ல சொல்லி கொடுக்கறது, பசங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க நமக்கு சொல்லும் போது மல்டிபிள் வேல சொல்லி காட்டலாம். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சர்வ சிக்ஷா அபியான், ஆர்டி ஆக்ட், ஆர்பிடபிள்யூடி ஆக்ட், சமாகிரா சிக்ஷா, என்இபி 2020, இதெல்லாமே என்னன்னா பிடபிள்யூடி ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 1995, இவங்க 7 டிசபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. இதே தான் கொஞ்சம் நமக்கு 2016ல ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்னு வரும். ஓகேவா, ஸோ 21 டிசபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் 7ல இருந்து 21 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ்ன்றத பினட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டெலிஜென்ஸ்னால இஸ் த எபிலிட்டி டு ஜட்ஜ் வெல், டு அண்டர்ஸ்டாண்ட் வெல் அண்ட் டு ரீசன் வெல். இதுல வெஸ்ட்லரோட ஸ்கேல்ஸும் நம்ம இன்டெலிஜென்ஸ்ல நிறைய வரும். நமக்கு தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஃபேக்டர் தியரி இருக்கு. இதுல சார்லஸ் பியர்மேன் தான் இதுல ப்ராப்பனன்ட். இது ஜெனரல் எபிலிட்டி, ஸ்பெசிபிக் எபிலிட்டின்னு 2 சொல்லியிருப்பாரு. ஜெனரல்னா மெயின் எபிலிட்டி. குரூப் ஃபேக்டர் தியரிங்கிறது ட்ரஸ்டன் சொன்னது. 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் லேட்டர் 2 இன்க்ளூட் ஆகி இண்டக்டிவ், டிடக்டிவ் இருக்கும். மல்டி ஃபேக்டர் தியரியை பொறுத்த வரைக்கும் தாண்டேக் சொல்லியிருப்பாரு. மொத்தம் 3 இதுல கலெக்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாரு. அப்டிராக்ட், மெக்கானிக்கல், சோஷியல். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் கில்ஃபர்ட் சொல்லியிருப்பாரு. மொத்தம் 3 டைமென்ஷன்ஸ், மொத்தமா 150 இருக்கும். அதுக்கப்புறம் 180 வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு சொல்லியிருக்கிறது கில்ஃபர்ட். இது ஓகேவா, இதுல ஆப்ரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட். ஓகே, இது டைஸ் மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்னு நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி பாக்குறோம், அதை எப்படி நம்ம மனசுல எடுத்துக்கிறோம், எப்படி வெளியே வருது, அதெல்லாம் ஒண்ணு மாறும்போது 1950ல 120, அப்புறம் 1967ல ஆச்சு. இப்போ 180 எபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரைக்கும் கார்ட்னர் 8 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆட் பண்ணி எக்ஸிஸ்டென்ஷியல் ஆட் ஆயிருக்கும். இப்போ 9 டைப்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்போனன்ட் பீட்டர் சாலோவே அண்ட் ஜான் மேயர். அதுக்கப்புறம் டேனியல் கோல்ட்மேன் வந்து அது நிறைய பாப்புலரைஸ் ஆச்சு. மொத்தம் இதுல 5 காம்பனன்ட் சொல்லியிருப்பாரு கோல்ட்மேன். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், எம்பத்தி, சோஷியல் ஸ்கில்ஸ். இந்த ஃப்ளூயிட் அண்ட் கிறிஸ்டல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தவரைக்கும் ரேமன் கேட்டலோடது. ஃப்ளூயிட்னாலே என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா, ப்ராப்ளம் சால்விங், அது டிக்ளைன்ஸ். இது இன்னேட் ரீசனிங் நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா சில விஷயம், அது நம்ம வந்து ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். கிறிஸ்டலைஸ்டுங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது கிடைக்கிறது இன்டெலிஜென்ஸ் நம்ம கிறிஸ்டலைஸ்டுன்னு சொல்றோம். இன்டெலிஜென்ஸை எப்படி மெஷர் பண்றோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் ஆல்ஃபர்ட் பினட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இந்த டூல்ஸ், இன்டெலிஜென்ஸ் டூல்ஸும் சரி, பர்சனாலிட்டி டூல்ஸும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஐக்யூங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன். இதோட ப்ராப்பனன்ட் வந்து வில்லியம் ஸ்டெல். இவர் தான் மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன்டூ 100ன்ற ஃபார்முலா சொன்னது. இந்த கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, இந்த இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். 70 to 79 பார்டர் லைன் சொல்றோம். 80 to 89 லோ ஆவரேஜ். 90 to 109 ஆவரேஜ். அதுக்கப்புறம் வரதில்ல. 120 to 129 சுப்பீரியர் சொல்லுவோம். 130 பிளஸ் கிஃப்டட் சில்ட்ரன் சொல்லுவோம். இது ஐக்யூ வந்து மெஷர் பண்றது. ஸோ இதை எப்படிலாம் மெஷர் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலா பண்றது இண்டிவிஜுவல் டெஸ்ட்னு சொல்றோம். பினட் சைமன் டெஸ்ட், ஸ்டான்ஃபோர்ட் பினட் டெஸ்ட், இது லெவிஸ் டெர்மன் சொல்லியிருப்பாரு. வெஸ்லர் ஸ்கேல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடல்ட்ஸுக்கும் இருக்கும், சில்ட்ரன்ஸுக்கும் இருக்கும். அது ஓகேவா.
நெக்ஸ்ட் குரூப் டெஸ்ட்ன்னு வந்தாலே இந்த ஆர்மி ஆல்பா டெஸ்ட், ஆர்மி ஆல்பா, பீட்டா டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட்னா இதுல எழுத படிக்கணும்னு கூட இல்ல. நான் வெர்பலா இருக்கும். அதுதான் இதுல ரேவன் ப்ராக்ரசிவ் மேட்ரிசஸ் டெஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா ஏதோ ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறது. கோர்ஸ் பிளாக் டிசைன் டெஸ்ட். ஆப்டிட்யூட் டெஸ்ட் இதுவும் நம்ம பிஒய்க்யூல கேட்ட ஒண்ணு. ஜிஏடிபினா ஜெனரல் ஆப்டிட்யூட் டெஸ்ட் பேட்டரி. ஓகேவா? சோ இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. எப்படி எதெல்லாம் கண்டுபிடிக்கும்? ஜெனரல் லேர்னிங், வெர்பல், நியூமெரிக்கல், ஸ்பேஷியல் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டூல்ஸ். அவங்க பர்சனாலிட்டி, அவங்க இன்டெலிஜென்ஸ கண்டுபிடிக்கிற டூல்ஸ். இதுவும் பிஒய்க்யூல கேட்டது. டிஏடினா டிஃபரன்ஷியல் ஆப்டிட்யூட் டெஸ்ட். அசஸ் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்குது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கிரியேட்டிவிட்டி சொல்றோம். எப்படி ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம், திங்க் பண்றது, டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரு விஷயம் பல கோணத்துல யோசிக்கிறத நம்ம கிரியேட்டிவிட்டின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கில்ஃபோர்டோடது, டொரான்ஸோடதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சினெப்டிக்ஸ்ன்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினெப்டிக்ஸ்னா பொருந்தாத 2த்த வச்சு யோசிக்க வைக்கிறது. அன்ரிலேட்டட் ஐடியாஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். கிரியேட்டிவ் ஆஃப் டெக்னிக் கம்பைனிங். ஓகேவா? அன்ரிலேட்டடா இருக்க 2 விஷயத்த வந்து ஒண்ணா சேர்த்து யோசிக்க வச்சு பசங்கள வந்து கிரியேட்டிவா யோசிக்க வைக்கிறது. இதுல ஸ்டேஜஸ் பிரிப்பரேஷன், இன்குபேஷன், இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஓகேவா? இதுல காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டினா இந்த டொரான் சொன்னது ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, எலாபரேஷன். இந்த மெஷர்மென்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இது கொஞ்சம் இந்த டொரான்ஸ், இந்த ரிமோட் அசோசியேட் டெஸ்ட், இந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கேட்கறாங்க. பிஒய்க்யூ ரெஃபர் பண்ணதுல நான் பார்த்ததுல. ஓகேவா? சோ இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும், பர்சனாலிட்டினாலே ஆளுமைன்னு சொல்றோம். இத அர்லாக் இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. சம் டோட்டல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் நம்ம சொல்றோம். இது பர்சனாலிட்டி எப்படிலாம் ஜட்ஜ் ஆகுது? இதுல நமக்கு டைப் தியரி, ட்ரெய்ட் தியரி, அப்புறம் நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு தியரி மட்டும் இருக்கு. டைப் தியரினாலே என்னன்னா, அது இந்த மாரி இருக்கவங்கள இந்த குரூப் ஆஃப் பீப்பிள்னு பிரிக்கிறது டைப் தியரி சொல்றோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிப்போக்ரேட்டோட தியரி, ஃபாதர் ஆஃப் மெடிசின் சொல்றோம். இவர் 4 ஹியூமரஸ் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்க அந்த லிக்விட்ஸ வச்சு அவங்களோட டெம்பர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. சாங்குவின், கொலோரிக், பிளெக்மாட்டிக், மெலான்காலிக். ஓகேவா? இது கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. அடுத்தது கால்ஜி ஜங் என்னன்னா இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜங் வந்தா இதெல்லாம் வரும். இவர் தான் வந்து எம்பிடிஐன்னு ஒரு டூல் வர்றதுக்கு கொஞ்சம் காரணமா இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வில்லியம் ஷெல்டன் வந்து சாமோட்டோ டைப் தியரி. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப், நெக்ஸ்ட் இது எக்டோமார்ஃப். இத வச்சு எப்படி வருது? இந்த பாடி நேச்சர் இருக்கவங்க இந்த மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்க பெர்சனாலிட்டி இப்படி இருக்கும்னு சொல்றது ஷெல்டன். நெக்ஸ்ட் ட்ரெய்ட் தியரி இது அவங்கவங்களுக்கு தனித்தனியா பொருந்துறது இது. இது ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் தான் ஆரம்பிக்கிறாரு. இது 3 லெவல் ட்ரெய்ட் தியரி சொல்றோம். கார்டினல் தியரி, சென்ட்ரல் தியரி. கார்டினல்ங்கிறது ஒரு குணம் நம்மள ஃபுல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் கார்டினல். சென்ட்ரல்ங்கிறது ஒரு 4, 5 குணம் சேர்ந்து எல்லாருக்குமே இருக்கு. செகண்டரிங்கிறது அந்த சமயத்துக்கு மட்டும் வெளிய வரும். இது சொன்னது யாரு? கார்டன் டபிள்யூ ஆல்போர்ட். 1937 இயரும் மறக்காதீங்க. இயரும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கேட்டல் வந்து 1946ல சொல்றது 16 பிஎஃப். இது ஒரு கொஸ்டினயர். இந்த கொஸ்டினயர்ல இருந்து எப்படி வந்து உங்களோட பெர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிறது? இதுல இவர் சொல்றது 2 சோ ஸ்ட்ரெய்ட், சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட். சோ ஸ்ட்ரெய்ட் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது. சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட் வெளியில நமக்கு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐசன்கோடது பென் மாடல் நம்ம சொல்லுவோம். சைக்கோட்டிசிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன், நியூரோட்டிசிசம். இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம ஒரு குவான்டிஃபை பண்றோம். அது நம்பர்ஸ்ல பண்ணி இவங்க இப்படின்னு ஜட்ஜ் பண்றோம் இல்லையா? இதுதான் ஐசன் சொல்றோம். பென் மாடல் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து இப்ப நானே ஆட் பண்ணது அதுல இல்ல. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓஷன். ஏன்னா இந்த வாட்டி நமக்கு இவங்கந்துன்னு எதையும் மென்ஷன் பண்ணல நம்ம சார். எது வேணா கேட்பாங்க. ஓஷன்னா ஓப்பன்னஸ், கான்ஷியஸ்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன், அக்ரியபிள்னஸ், நெக்ஸ்ட் நியூரோட்டிசிசம். இந்த சாரி ஆமா நியூரோட்டிசிசம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்பிராங்கரோட தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தியரி பேரு வேல்யூ தியரி ஆஃப் பெர்சனாலிட்டி நம்ம சொல்லுவோம். எப்படி அந்த வேல்யூஸ் வந்து ஒரு பெர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுது. தியரிட்டிக்கல், எக்கனாமிக், ஏஸ்தட்டிக், சோஷியல், பொலிட்டிக்கல், அதுக்கப்புறமா ரிலீஜியஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பெர்சனாலிட்டிஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒன் டாம். எப்படி அவங்க உள்ளுக்குள்ள இருக்க அந்த குணம் எப்படி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சைக்கோ அனாலிட்டிக் தியரிய பொறுத்த வரைக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்றாரு. ஐடிங்கிறது ப்ரெஷர் பிரின்சிபல், ஈகோங்கிறது ரியாலிட்டி பிரின்சிபல், சூப்பர் ஈகோங்கிறது மாரலிட்டி பிரின்சிபல். தனக்கு வேணும்னு நினைக்கும். இது இது சரியானது எதுன்னு சொல்லும். மாராலிட்டி இன்னும் மாரல் பிரின்சிபலை சொல்லும். லெவல்ஸ் ஆஃப் மைண்ட் வந்தா கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் சொல்லுவோம். எப்பயுமே இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு உள்ளுக்குள்ள ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள இருக்கும். இதுதான் நம்மளோட எல்லா தாட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் ஓரல், ஆனல், ஃபேலிக், லேட்டன்சி, ஜெனிட்டல். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றது இவர் எல்லாமே. எப்பயுமே எல்லாமே நமக்கு கரெக்ட்டா நடந்துச்சுன்னா, பெர்சனாலிட்டி இஷ்யூஸ் இருக்காதுன்றது இவர் சொல்றது. வெல் அட்ஜஸ்டட் பெர்சனாலிட்டி எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டு ஈகோ இருக்கும். ப்ராப்பரா நம்மள ஜட்ஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ கார்ல் ஜங் சொன்னது இதுவும் ஒரு பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. அனாலிட்டிக்கல் சைக்காலஜி இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபர்ட் ஆட்லரோட சைக்காலஜி பேரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. இப்ப பெர்சனாலிட்டி எப்படி நம்ம அசஸ் பண்ணலான்றதுக்கு எப்படிலாம் அசஸ் பண்ணலாம்? அதுதான் இங்க இருக்கு. அப்சர்வ் பண்ணலாம், இன்டர்வியூ பண்ணலாம், இல்ல கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடினால ஒண்ணுத்த பத்தி இன்டெப்த் ஸ்டடி பண்றது. இல்ல சோசியோமெட்ரினா என்னன்னா, அந்த குழந்தை எப்படிலாம் எல்லார்கிட்டயும் பேசுதா? இல்ல தள்ளி இருக்கா? அத வச்சு நம்ம பண்றது சோசியோமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த குரூப்பா இருக்கா? அத வச்சு பார்க்கறது சோசியோமெட்ரி சொல்லுவோம். இத சொன்னது ஜே.எல். மொரெனோ 1934ல. இதுல நமக்கு பெர்சனாலிட்டி டூல்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராஜெக்டிவ் டெக்னிக், நான் ப்ரொஜெக்டிவ் சொல்லுவோம். நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னாலே ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும், செல்ஃப் ரிப்போர்ட் டெஸ்ட்டா இருக்கும் வித் நியூமெரிக்கல் ரிசல்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற ஒண்ணு. ஓகேவா? இது என்னன்னா எம்எம்பிஐன்னு ஒண்ணு சொல்றோம். மினசோட்டா மல்டிஃபேசிக் பெர்சனாலிட்டி இன்வென்டரி. இது ஃபுல் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் பிஒய்க்யூல கேட்டது. முதல்ல 550 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஓகே முதல்ல. அதுக்கப்புறம் குறைச்சு இப்ப 567 அதுக்கப்புறம் 478 குறைச்சிருக்காங்க. அப்புறம் 16 பிஎஃப் கேட்டில் சொன்னது. அப்புறம் இபிஐ, இபிக்யூ இது ஐசெங்கோட பெர்சனாலிட்டி இன்வென்டரி. இது பென் மாடல். எம்பிடிஐங்கிறது மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர். இது எல்லாமே நமக்கு பெர்சனாலிட்டி டூல்ஸ். ப்ரொஜெக்டிவ்ல ஸ்ட்ரக்சர்டா நம்ம ஒரு பெர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிறதுல. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். இது வந்து நான் ப்ரொஜெக்டிவ். இது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் எப்படி இருக்கும்னா, அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஓப்பன் எண்டடா இருக்கும். இது ரொம்ப ரோஸ்சாச் இங்க் பிளாட் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இங்க் பிளாட் வச்சு அந்த குழந்தை எப்படி வந்து அதுக்கு அது என்ன மைண்ட்ல நினைக்குதுன்னு பார்க்கணும். 10 இங்க் பிளாட் வச்சு பண்றது அது. டாட்ங்கிறது திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். ஒரு 30 பிக்சர் கார்ட்ஸ் குடுத்து அத வச்சு அந்த குழந்தைய ஒரு ஸ்டோரி ரிவீல் பண்ணி சொல்லும் அது. அதுக்கு என்ன தோணுதோ அதான். இந்த சிஏடிங்கிறது சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அனிமல் பிக்சர்ஸ் வச்சு சொல்றது இது லிபால் பெலாக். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்சனாலிட்டிய பொறுத்தவரைக்கும் இதுலருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அடுத்தது அந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு குவான்டிடேட்டிவா இருக்கும். ப்ராஜெக்டிவ் டெஸ்ட்ங்கிறது அன்ஸ்ட்ரக்சர்ட் குவாலிட்டேட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் முத்தராணி ரஸ்டோகிஸ் இன்வென்டரி வந்து செல்ஃப் கான்செப்ட் கண்டுபிடிக்குது. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஈகோ தான் பார்க்கும். நம்ம தேவையில்லாத ஒண்ணுத்த நினைக்க வேணாம்னு அதுவே தள்ளி விட்டுரும். ஓகேவா? ஸோ அததான் நம்ம சொல்றோம். ரிப்ரஷன். ரெப்ரஷன்னா அன்கான்ஷியஸ் ஃபர்கெட்டிங் ஆஃப் பெயின்ஃபுல் தாட். டினையல் பண்றது அப்படியே டினை பண்றது. ப்ரொஜெக்ஷன் பண்றது தான் ஒரு ஃபால்ட்ட இன்னொருத்தவங்க மேல சொல்றது. அப்புறம் ராஷனலைசேஷன். அப்புறம் டிஸ்பிளேஸ்மென்ட். பெரியவங்க மேனேஜர் கிட்ட கோவத்த காட்டாம வீட்ல வந்து சின்ன ஆளுங்க கிட்ட காட்டுறது. ரெக்ரெஷன். ரெக்ரெஷன்னா உடனே வந்து எதனா ஒரு இன்சிடென்ட்க்கு சின்ன குழந்தைங்க மாரி பிஹேவ் பண்றது. அந்த மாதிரி வர்றது. ஓகேவா? சப்ளிமேஷன் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. சப்ளிமேஷன் வந்து நம்ம கோவத்த வந்து வேற எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான வொர்க்ல வந்து நம்ம காட்டுறது. ஓகேவா? இத காம்பன்சேஷன் கேட்டிருந்தாங்க. மேக்கிங் அப் ஃபார் வீக்னஸ் பை எக்ஸெல்லிங் எல்ஸ்வேர். வேற எதனா ஒரு ஒண்ணு வரல இன்னொன்னுத்துல நம்ம பெருசா காட்டுறது நம்ம கோவத்த. ஸோ பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எஜுகேஷன்ல எந்த அளவு யூஸ் ஆகுது? எப்பயுமே பேலன்ஸ்டு கரிக்குலம்ன்றது என்னன்னா, அகாடமிக், மாரல், எமோஷனல் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நமக்கு கடைசியா பேப்பர் 2ல இருக்கும். கைடன்ஸ்னாலே என்னன்னா, அவங்க இப்ப கவுன்சிலர்ன்னு கவுன்சிலி 2 இல்ல கைடன்ஸ் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கைடன்ஸ்ல வந்து இவங்க நமக்கு ஹெல்ப் குடுப்பாங்க. அது பெர்சனலா இருக்கலாம், எஜுகேஷனல் கைடன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். கவுன்சிலிங்ன்றது ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இங்க கவுன்சிலர், கவுன்சிலின்னு 2 பேர் இருப்பாங்க. கவுன்சிலர்னா டீச்சர், கவுன்சிலின்னா ஸ்டூடண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல கார்ல் ராஜர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்றது பின்னாடி வரும். ஸோ நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ கைடன்ஸ்னா எப்படி இருக்கும்? எஜுகேஷன், வொகேஷன், பெர்சனல், ஹெல்த், சோஷியல். கவுன்சிலிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. டைரக்டிவ் கவுன்சிலிங்ன்றது கவுன்சிலர் சென்டர்டா இருக்கும். டீச்சர் வந்து நெறைய ரோல் எடுத்துப்பாங்க. இதோட கீ எக்ஸ்போனன்ட் வில்லியம்சன். நான் டைரக்டிவ் கிளையன்ட் சென்டர்ட். ஸ்டூடண்ட்ட பேச வச்சு அவங்க கிட்ட இருந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். அது கார்ல் ராஜர்ஸ் சொன்னாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்லெக்டிக் 2மே சேர்ந்திருக்கும். இது ஃபிரெட்ரிக் சான் சொன்னது. கவுன்சிலிங் எப்படிலாம் பண்ணலாம்? இது ஓகே. இத மாரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இந்த காக்னிட்டிவ் தெரபிங்கிறது ஆல்பர்ட் எல்லிஸ் சொன்னது. இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்றது? ஸ்கூல் கைடன்ஸ் சர்வீஸ், எஃபெக்டிவ் கவுன்சிலர் இது. எனக்கு பிஹேவியர் ப்ராப்ளம் வந்தா என்ன? இது எல்லாமே கொஞ்சம் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இத பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் அசஸ்மென்ட் அண்ட் இவாலுவேஷன் நமக்கு இருக்கும். அசஸ்மென்ட்னாலே என்னது? சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஆன் கோயிங்கா இருக்கிற அசஸ்மென்ட். இவாலுவேஷன்ங்கிறது ஜட்ஜிங் ப்ராசஸ நம்ம இவாலுவேஷன் நம்ம சொல்றோம்.
ஓகே. ஸோ அசஸ்மென்ட்ங்கிறது கன்டினியூஸா இருக்கும். ஃபார்மேட்டிவ், டயக்னோஸ்டிக்கா இருக்கும். பட் இவாலுவேஷன் சம்மேட்டிவ் அண்ட் டெர்மினலா இருக்கும். ஓகே. ஸோ இதுல டயக்னாஸ்டிக்ன்றது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபார்மேட்டிவ்ங்கிறது ஆன்கோயிங் ஃபீட்பேக் கன்டினியூஸா குடுக்குறோம். இம்ப்ரூவ்மென்ட் நடந்துட்டே இருக்கும் ஃபார்மேட்டிவ் பண்ணும்போது. சம்மேட்டிவ்ங்கிறது டோட்டல் லேர்னிங் எப்படி இருக்கு நம்ம பார்க்குறோம். ப்ரொக்னாஸ்டிக்ன்றது ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளேஸ்மென்ட்ங்கிறது அந்த லெவலுக்கு இவங்க எங்க சூட் ஆறாங்கன்னு பார்க்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் அசஸ்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரொக்னாஸ்டிக், நார்ம் ரெஃபரன்ஸ்னா அந்த பியர் குரூப் நம்ம கூட எழுதுறவங்களோட செக் பண்ணி பார்க்கறது. கிரைட்டீரியா செட் பண்ணி பார்க்கறது. இப்சேட்டிவ்னா அவங்களோட பாஸ்ட் பிரசன்ட்டே செக் பண்ணி பார்க்கறது. இதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் குவான்டிடேட்டிவ் டூல், குவாலிட்டேட்டிவ் டூல். ஒரு குட் டெஸ்ட் எப்படி இருக்கணும்? வேலிடிட்டின்னு வந்தாலே அக்யூரசி, ரிலையபிலிட்டி வந்தா கன்சிஸ்டன்சி. அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நம்ம ஒரு கன்டென்ட்ட கொண்டு போறதுக்கு காக்னிட்டிவ் டொமைனுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓல்டு டாக்ஸானமி பொறுத்தவரைக்கும் 1956, நியூ டாக்ஸானமி 2001. ஓகேவா? இது எப்படி இது நவுன்ல இருந்து எப்படி அது வெர்புக்கு மாறுது? இதுதான் இது. ஓகேவா? ஸோ 6 லெவல்ஸ் இருக்கும். மொத்தம் ப்ளூம்ஸ்ல காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். காக்னிட்டிவ் மென்டல் ப்ராசஸ், அஃபெக்டிவ்ங்கிறது நம்ம பிஹேவியரல் அந்த திங்ஸ் எல்லாம். ஓகேவா? எமோஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். சைக்கோமோட்டர்ங்கிறது ஹேண்ட்ஸ் ஆன். எப்படி டெவலப் ஆகுது? ஸோ கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அடுத்தது நமக்கு இருக்கு. இது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ண? சிபிஎஸ்இ 2009 அண்டர் ஆர்டிஇ ஆக்ட்ல கொண்டு வராங்க. காம்ப்ரிஹென்சிவ்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆயிருக்கும். ஆன்கோயிங் அசஸ்மென்ட் நடந்துட்டே இருக்கணும். ஸோ அது மாடர்ன் ஐசிடி பேஸ்ட் அசஸ்மென்ட் என்னெல்லாம் நம்ம பண்றோம்? போர்ட்ஃபோலியோனா என்ன? ரூப்ரிக்ஸ். போர்ட்ஃபோலியோனா குழந்தைங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ரூப்ரிக்ஸ்னா இது ஒரு ஸ்கோரிங் கைடு தான். ஓகேவா? இது 2ஆ பிரியும். அனாலிட்டிக், ஹோலிஸ்டிக்ன்னு பிரியும். எப்படி அவங்களுக்கு நம்ம மெஷர் பண்றோம் அந்த குழந்தைங்களோட ஒர்க்ன்றது. இந்த ஆத்தென்டிக் அசஸ்மென்ட்ங்கிறது உண்மையாவே அந்த குழந்தை ரியல் லைஃப்ல அது ஒர்க் ஆகுதா? இதுதான். நெக்ஸ்ட் என்சிஎஃப் 2005 நமக்கு இருக்கு. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். 2005 பொறுத்தவரைக்கும் உங்க கன்ஸ்ட்ரக்டிவிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஐசிடி இன் எஜுகேஷன் எப்படி வந்து ஐசிடி வந்து நமக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுது? நெறைய இப்ப மூக் கோர்சஸ் இருக்கட்டும், டீச்சர்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியுது. நெறைய கன்டென்ட் நமக்கு ஹெல்ப் ஆகுது. அத பத்தினது தான் நமக்கு இருக்கு. ஸோ டிபேக் மாடல் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபேக்னா டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் கன்டென்ட் நாலேட்ஜ். நெக்ஸ்ட் ஸ்டாம்ப்டு மாடல் சொல்லுவோம். சப்ஸ்டிடியூஷன், ஆக்மென்டேஷன், மோடிஃபிகேஷன், ரீடெஃபினிஷன். அடுத்து இந்த அஷ்யூர் மாடல்னு ஒண்ணு சொல்றோம். அஷ்யூர் மாடலும் என்னன்னா, இது மீடியா யூஸ் பண்ணி எப்படி கன்டென்ட்ட கிளாஸ்க்கு கொண்டு போறது? அனலைஸ், ஸ்டேட் அப்ஜெக்டிவ், செலக்ட் மீடியா, யூட்டிலைஸ், ரெக்வயர் பார்ட்டிசிபேஷன், இவாலுவேட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐசிடி அசஸ்மென்ட்க்கு நம்ம எப்படி ஐசிடிஸ் நம்ம யூஸ் பண்றோம்? அது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ்னா எஜுகேஷனல் கன்டென்ட் எப்படி நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது? மூக்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது மூலியமா நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம்? அது எப்படி எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுது? ஸ்வயம், என்பிடிஎல், கோர்சரா, எடெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐசிடி இன் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நெறைய இருக்கு. கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்பிடிஎல், இக்னோ, ஈகியான் கோர்ஸ், கோர்சரா, நிஷ்தா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நேஷனல் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ பொறுத்து தீக்ஷா, ஸ்வயம், பாத்ஷாலா, என்எம்இ ஐசிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவங்க தான் ஐசிடி நெறைய எஜுகேஷன் கொண்டு வருது. பிஎம்இ வித்யா, நிஷ்தா, என்கேஏ நேஷனல் நாலேஜ் ஓகேவா? நெட்வொர்க், என்இடிஎஃப் இது என்இபி 2020ல வந்தது. நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம். இன்னும் கொஞ்சம் நெறைய கொண்டு வரதுக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு? கல்வி டிவி, தீக்ஷா எல்லாமே கொஞ்சம். மணற்கேணி ஆப், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் மிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஃப்எல்என் மிஷன். ஓகேவா? இது எல்லாமே கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி மிஷன். இந்த 3 ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு எழுத படிக்க தெரியணும். ஒரு பேசிக் திங்ஸ். ஓகேவா? அது என்இபி 2020ல அத ஃபோக்கஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு எஸ்இபில இத ஃபோக்கஸ் பண்றோம். பிளெண்டட், ஃபிளிப்டு லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், கொலாபரேட்டிவ், கேமிஃபிகேஷன், இன்குவைரி, காம்படென்சி பேஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் என்சிஎஃப் 2005க்கு என்னெல்லாம் பண்ணுது? ஓகேவா? இது எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம இதுல இல்லாத அந்த ஆர்டிஇ ஆக்ட் விட்டுருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்னு சொல்றோம். 2009ல வருது. இது கொஞ்சம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுது? பசங்களுக்கு ரிசர்வேஷன் நமக்கு ஈவன் நார்மல் ஸ்கூல்ஸ்லயும் ரிசர்வேஷன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு சொல்றது வரைக்கும் வர்றதெல்லாம் ஆர்டிஏ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது கண்டிப்பா இதுல இன்னும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆர்டிகல் 45ல இருந்தது. ஓகேவா? பசங்க படிக்கணும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் 6 to 11 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21A அது மாறுது. ஓகேவா? ஆர்டிகல் 21Aல இது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. எதுல மாறுது? ஆர்டிகல் 21Aல ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. பசங்க 6 to 11 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது. இது கொஞ்சம் கண்டிப்பா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது சர்வ சிக்ஷா அபியான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்எம்எஸ்ஏ ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இத விட எஸ்எஸ்ஏ தான் நமக்கு முக்கியம். ஏன்னா ராஷ்டிரிய மத்தியமிக் வந்து 9th 10th போயிடும். எஸ்எஸ்ஏ வந்து
இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த அமைப்பு எதுக்கு வந்தது? இந்த 6 டூ 14 இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வர வந்தது. ஓகேவா? அதுக்காக வந்தது. எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான். நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் திரும்பி ஒரு தடவ பாருங்க. நீங்க எல்லா கான்செப்டும் படிச்சிருந்தாலும் ஒரு ரிவைஸ் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தா படிக்கணும்னா, நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஒரு 4, 5 வீடியோவா போட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு ஒரு 1 டே டைம் இருக்கு. ஸோ கடகடன்னு பார்க்கணும்னா, அந்த 5 வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன்.